அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்துமா பல வகைகள் இருக்குது அப்படின்றதுல குழந்தைகளுக்கும் வரக்கூடிய அந்த சைல்டுஹுட் ஆஸ்துமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு இருக்கிறது வெளியிலேயே தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம இந்த குழந்தைகளையும் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அல்லது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் பொழுது நாம் அதை கவனமாக கையாளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக குழந்தைகளில் ஏற்படும் இந்த சைல்ட்ஹுட் ஆஸ்துமா மிகவும் முக்கியமாக 1.5 வயது குழந்தைகளுக்கு கீழே இருந்தால் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைகளுக்கு அப்போ ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. குழந்தைகள் தவந்துக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி நிற்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில குழந்தைகள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூச்சு திணறல் அப்படின்றது அவங்களுக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த சளி பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க தூங்கும் பொழுது அவங்களோட ப்ரீத்திங் சவுண்ட் தனியாக தெரியும். இது நம்ம வீசிங் சவுண்டு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா சளி இருந்தால் ஒரு சத்தம் கேட்கும், வீசிங் ட்ரபிள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு தொடர் இருமல் 10 நாட்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை நம்ம என்னன்னு நம்ம கவனிக்கணும். அதை தொடர்ந்து சளியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருமல் வராத பட்சத்தில் வாமிட்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதோட வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதை நம்ம கவனமாக கையாளணும். இதனுடைய அறிகுறிகள் தொடர்ந்து நீண்ட நாட்களாக இருப்பின் உடனே நுரையீரல் சம்பந்தப்பட்ட அல்லது குழந்தைகள் நல மருத்துவ நிபுணரை உடனே பார்த்து அதற்கான தீர்வு என்னன்றதை நம்ம செய்யணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.